சிலிண்டருக்கு என்ன ஆனது? சிலிண்டருக்கு இல்லை, அடிக்கடி இந்த நாட்டில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரும் தானே இருவான், அந்த ட்ரெண்ட் தான் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின மக்களுக்கு விளங்கிச்சு வேணுமோ எனக்கு என்ன தெரியும். இப்போ நாங்கள் இதே தான் கோட்டாபேராவே 69, இது 68, பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ மக்கள் அந்த ட்ரெண்டில் போயிட்டாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி, அவ்வளோதான். நீங்கள் எடுத்த முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீர்களா? உண்மையிலே வேறு என்ன செய்யலாம், வேறு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நாட்டில் கோட்டாபய ராஜபக்ச பேங்க்ரப்சிக்கு கொண்டு போகிற இந்த நாட்டை அதை தூக்குறதுக்கு அனுரகுமாருக்கு கொடுத்தாங்க, சஜித்துக்கு கொடுத்தாங்க, 2 பேர் ஏழைன்னு சொன்ன அந்த டைமில் தான் ரணில் விக்ரமசிங்கே எடுத்தார். அப்போ அவரோட கையை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா, அப்படி இல்லாட்டி நாங்களும் எல்லா மக்களமையும் நாங்களும் அது விளங்காதவங்கமாய் நடிக்கிறதா? யூ ஹேவ் டு பி வெரி ஆனஸ்ட். அப்போ நாங்கள் அதுக்காக வேண்டி தான் இந்த நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர்ன்ற முறையில் அவரோட அலையன்ஸ் பண்ணினோம். மக்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். அதே இனி கண்டினியூஷன் தான் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கும். அப்போ இது கோட்டாபய ராஜபக்சோட விக்ட்ரி போகிறோம். 2வது நான் நேரத்தோடையும் சொன்ன கதை அதுதானே, அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு கிடைச்சிது. இது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்னைக்குள்ள பிரச்சனை என்னென்னா, கோட்டாபய ராஜபக்சேனாலும் ராஜபக்ச குடும்பம் இருந்துச்சு, அதோடு அவங்களோட வந்த வியத்மாகையும் அவங்களோட அந்த கள்ள கும்பலும். அப்போ அந்த கும்பல் எல்லாம் இருந்து கூட எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்த பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் இருந்தும் கூட அங்கே இந்த ஆட்கள் டலாசலா பெருமை ஜிஎல்பினா அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தும் கூட அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் போனது. இங்கே அப்படி இல்லை, இங்கே டோட்டலி இன்எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்டா? அப்போ தாருக்கு என்னத்தை கொடுக்கணும் தெரியாத தலைமத்துவம், கொடுத்தாலும் செய்ய தெரியாத எம்பிமார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும்போது எப்படி கண்டிஷன்லாம் போடப்பட்டு என்னென்ன வானம் நீங்கள் யூஸ் பண்ணணும், வானம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில போப்பில் சரோஜினியோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். எனக்கு எல்லாம் அப்படி இருக்கலாம், எனக்கு ஏண்ட காரணம் நான் எத்தனைக்கும் பாய்க்க மாட்டேன் என்ற ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாச்சு. அதை மாதிரி இன்றைக்கி அவங்களோட ஓன் டிசிஷனை கூட வயலேட் பண்ணி கொண்டு போகிறது நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது மிச்ச நாள் போகாது, ஃபைனல் 2-3 மந்த்ஸ் போகல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை பார்க்கலாம், உங்களுக்கு நியூஸாகவே இருக்குமா உங்களுக்கு. இல்லை, என்னுடைய கேள்வி முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி நாங்கள் பிறகு பேசலாம். ஆனாலும் உங்களுடைய தெரிவு சரியானதா என்பது, அதாவது நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், நாட்டை மீட்டெடுத்த தலைவர் என்பதனால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவுக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் அந்த காலத்திலேருந்தே அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமத்துவத்தை பார்த்தா மற்ற எல்லா தலைமத்துவத்தையும் விட கஷ்டமான காலத்துல எல்லாம் கை கொடுத்துருக்கார் ரணில் விக்ரமசிங்க. அதே மாதிரி அது ரிசல்ட்ஸ் காட்டிமிக்காரு. மீட்டி எழுப்பி இன்றைக்கி IMFோட அந்த பண்ணின ட்ரீட்டினாலும் கூட இன்றைக்கி அவரோட வெல்பாலத்தில் தான் அனுரகுமார் திசை அரைவாசி தூரம் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு வந்து அன்றைக்கு சொன்னாங்க IMFோட இருக்கிற டிசிஷன் நாங்கள் கம்ப்ளீட்டாக இல்லாமாக்குவோம், அப்படின்னா நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ணணும் சஜித் சொன்னார். இப்படி எல்லா தலைவத்துவம் IMFக்கு விரோதமான பேச்சு தான் பேசினாங்க. ஆனால் தேர்தலுக்கு போகிறோம் IMFோட கண்டினியூ பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். எந்த விதமான ஒரு பாயிண்ட் இல்லாட்டி 0.001 சரி அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க இயலாம். அதனால தான் அதை எடுக்கலை. ஸோ தட் மீன்ஸ் ஆட்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பொய். இந்த பொய் தான் இந்த நாட்டை எதனாலும் ஆட்சி பண்ணிக்கி.